கைஸ் என் தலைமை எஸ்டிஆர் மாதிரியே வெயிட் லாஸ் ஜர்னிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா டே ஃபோர் செம ஃபன்னாக போச்சுன்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு 3 நாள் பண்ணதுக்கு 4வது நாள் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 3 நாள் தான் கொஞ்சம் எந்திரிக்க கஷ்டமாக இருந்துச்சு. 4வது நாள்லாம் சீக்கிரமாக எந்திரிக்கிறதா இருக்கட்டும், நம்மளால் முடிஞ்சளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம எதுக்குமே ஆக மாட்டோம்னு நினச்சிட்டு இருக்கும்போது நம்மளாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கன்சிஸ்டன்சியாக பண்ண முடியுதுன்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. கைஸ் தொடர்ந்து 4 நாள் பண்ணிவிட்டேன். எனக்கு இதுவே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் டயட்டை மட்டும் கண்ட்ரோல் பண்ணேன்னா என்னால் கண்டிப்பாக உடம்பு குறைக்க முடியுன்ற நம்பிக்கை ரொம்ப அதிக அளவுக்கு வந்திருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் டீ காஃபி எதுவுமே எடுக்கிறது இல்லை. ஆனால் சுகர் மொத்தமாக விடலை, டீ காஃபி மட்டும் இப்போ நான் குடிக்கிறது இல்லை. இதே மாதிரி தொடர்ந்து மற்ற சுகர் ஐட்டம் அதையும் தொடர்ந்து விட்டுட்டுனா என்னால் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ண முடியுன்ற நம்பிக்கை அதிக அளவில் வந்துருச்சு. கைஸ் அப்புறம் எக்ஸசைஸ் வாக்கிங்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் வந்து பார்த்தா அம்மா வீடு ரொம்ப ஒற்றாடிடா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி நானும் ஒரு பழைய விண்டேஜ் சாங்கை போட்டு ஒற்றை அடிச்சிட்டு இருந்தேன். அந்த சாங்கை இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஓல்டு சாங் பிடிக்குன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கல்யாண பந்தலிலே நான் அவளை நேர்நிறுத்தி கைஸ் அப்புறம் டெய்லி நம்ம மதியானம் சாப்பாடே சாப்பிட்றேன்னு சொல்லி நீங்கள் நான் கடையில் புரோட்டா ட்ரை பண்ணிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு 5 புரோட்டா 6 புரோட்டா சாப்பிடுவேன். இப்போ டயட்டில் இருக்கிறனால வெறும் 3 புரோட்டாவோடு நிப்பாட்டிட்டேன் கைஸ். அப்புறம் இன்றைக்கி டேயில் அவ்வளோதான் கைஸ். நாளைக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் சொல்கிறேன்.